கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய ஆதரவுக்காக கர்த்தர் கொடானுங்கள் சோத்திரம். என்னுடைய சேனலை அநேகர் பார்ப்பதனால எனக்கு மகிழ்ச்சி, கர்த்தரும் மகிழ்கிறார். உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டவதாக. அநேகர் இந்த ஊழியங்களை தாங்குவதற்காக உங்களுக்கு கொடானுங்கள் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இரண்டாவது, இடைவிடாமல் நம்புங்கள். இடைவிடாமல் ஆராதனை செய்யுங்கள். முதலாவது இடைவிடாமல் ஜெபம், இடைவிடாமல் நம்பிக்கை, இடைவிடாமல் ஆராதனை. அதே இடைவிடாமல் ஆராதனை கீழே விசுவாசிங்க, இடைவிடாமல் விசுவாசிங்க தேவனை. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் பதிலே கிடைக்கல சொன்னாக்கா, கிடைக்கும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. நம்பிக்கை, இடைவிடாமல் நம்பிக்கையாக இருக்கும் தேவன் மேலே, இடைவிடாமல் விசுவாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. இதை குறித்து நம்ம தியானிப்போம். சங்கீதம் 71வது சங்கீதம் 14வது வார்த்தை வாசிப்போம். சங்கீதம் 71. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 71 14வது வார்த்தை வாசிப்போம். நானும் எப்போதும் நம்பிக்கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவனை பார்த்து, நானும் எப்போதும் நம்பிக்கொண்டு இருந்து. அவர் என்ன சொல்றாரு, எப்பவுமே நம்பிக்கொண்டே தான் இருப்பேன், நம்பிக்கை விட மாட்டேன், நம்பிக்கொண்டே இருந்து உண்மை துதிப்பேன். சில பேர் என்ன பண்ணாங்க, சில நாள் துதிப்பாங்க, சில நாள் ஜெபிப்பாங்க, பதில் வராதனால விட்டுடுவாங்க. அப்படி கிடையாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் நம்புனு, இடைவிடாமல் ஆராதனை பண்ணு. இந்த சங்கீதம் 71:14 சொல்லப்பட்ட வார்த்தை, மேன்மேலும் உண்மை துதிப்பேன். மேன்மேலும் பாருங்க, இடையிடையே ஜபத்தை நிற்க வச்சிடறோம், இடையிடையே நம்புவதை நிற்க வச்சிடறோம், இடையிடையே விசுவாசத்தை நிற்க வச்சிடறோம். அப்படி இல்லை. இந்த சங்கீதத்தில் 71:14 நானும் எப்போதும் நம்பிக்கொண்டு இருந்து, எப்போதும் நம்புவேன். நான் மரணத்தில் என்னை கொன்று போட்டாலும் என்ன நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லிட்டு யோபு சொல்றார். எப்போதும் நம்புவேன். இதை குறித்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது எப்போதும். ரெண்டாவது, சங்கீதம் 73 71 3வது வார்த்தை, நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இரும், என்னை ரட்சிப்பதுக்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். ஒரு விசேஷமான வார்த்தை. இல்லை என்ன சொல்றாரு, என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. ரட்சிக்கப்படுறது அவ்வளோ லேசான காரியம் இல்லைங்க. தேவன் கட்டளை கொடுக்கணும். நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம், சபை நடத்துகிறோம், தேவனுடைய வார்த்தையை சொல்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை அறியாத இருந்தாலும் கர்த்தர் என்னை ரட்சித்தார். இந்த வேத வார்த்தை, நான் எப்போது வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டரே. அப்போ ரட்சிக்கப்படுறது நம்ம கையில் இல்லை, கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. ரட்சிப்பு கொடுக்குறாரு. அந்த விலையேற ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 109 சொல்றாரு. சங்கீதம் 109 சங்கீதம் 109 சங்கீதத்தில் சொல்றாரு, இயேசுவின் ரத்தத்தை 4வது வார்த்தை 109 4வது வார்த்தையில், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் எப்போதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். சிநேகம் பண்ண சில பேர் என்ன பண்றாங்களா, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். சில பேருக்கு நம்ம சிநேகம் பண்ணாக்க நம்மளுக்கு விரோதியா மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. இது ஒரு ரகசியம், வேத ரகசியம்.
சில பேர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். சில பேருக்காக ஜெபிக்கிறோம். சில சில தேவனுக்கு ஆராதனை பண்ணி மற்றவங்க நம்ம விசுவாசத்தில் கொண்டு வரோம். இந்த வார்த்தை என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்க நானும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் நானும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அதே தான் சங்கீதம் 34வது சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு. அருமையான வார்த்தைகள். செய்திக்கு முன்னோடியாக இது பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள். இங்க சொல்ற சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கு. எப்போதும் வாயில் இருக்குமா? தூங்குற நேரத்தில் சரி, நடக்கிற நேரத்தில் காரியம் வாய்க்காத போது அது 2வது கட்டம். ஆனால் துதியை நிறுத்தக்கூடாது. தேவனை துதிக்கிறது மாத்திரம் மகிமை சொல்றது நிறுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. அதனால சங்கீதம் 16வது சங்கீதத்தில் இப்படிதான் சொல்றார். 16:8 சொல்றாரு. 16:8 சொல்றாரு அவரு, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அவர் என் வலது பஸ் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படு. வலது பாரிசத்தில் சொன்னாக்கா சரி பங்கா வச்சிருக்காராம் தாவீது. என்ன சொல்ற, வலது பாரிசத்தில் பாருங்க, எனக்கு கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்பட. பாரிசம் பாதி கொடுத்துருக்க, ஆண்டவர் பாதி இருக்காரு. 40 இந்துல சொல்லுவாங்க, ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் ஒரே சத்து 2 உருவம் வச்சிருப்பாங்க. அதுபோல ஆண்டவருக்கு என்ன பண்றாரு, அவர் பாதி எனக்குள்ளே தான் இருக்காரு. அவரு பாதி சரீரமா வலது பாரிசத்து இருக்கிறபடியா நான் வலது வலது பாரிசத்து அவர் இருக்காரு சொல்றாரு சங்கீதக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதனுடைய காரியம் என்ன சொன்னாக்கா, நான் ஒரு சமயம் ஒரு 19 வருஷத்துக்கு முன்னே ஒரு வியாபாரம் பண்ணி பைபிள் கடை வச்சிருந்தேன். அது வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் வந்துச்சு. 34 லட்ச ரூபாய் நஷ்டம் வந்துச்சு. கேசட் எல்லாம் விற்க விற்க முடியாமல் போச்சு. சிடி வந்துச்சு. அப்போ சிடி 600 ரூபாய் விற்றாங்க. இப்போ 6 ரூபாய் கூட போகல. எல்லாம் அந்த கேசட்டை விற்க முடியாமல் ஏகப்பட்ட நஷ்டம் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடையை மூடிட்டேன். கடை மூட்டு ஒரு நாள் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு மனசில் ரொம்ப வேதனையாக அண்ணாநகரில் ஒருத்தருக்கு ஜபம் பண்ணதுக்காக அப்போ என்னை கூப்பிட்டாங்க. அப்போ போகிற நேரத்தில் அங்கே ஒரு செவுத்தில் எழுதி இருந்தது, சிஎஸ்ஐ சர்ச்சு பின்னாடி ஒருத்தர் பாக்கியம் கேட்ரிங் சொல்லிட்டு வச்சிருந்த பெரியவர் காலமாயிட்டார். அவர் வசனம் எழுதி வச்சிருந்தார். அந்த வசனம் படிக்கிற நேரத்தில் ஒரு வசனம் என்னை தொட்டது. இடைவிடாமல் நம்பிக்கொண்டேரு கேட்டோன்னு எனக்கு அந்த வார்த்தை எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு, ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம நம்புகிறோம், இடையிடையே ஆண்டவரை நம்பாமல் போயிடும். சில காரியம் நமக்கு எதிர்த்து வரும்போது நம்ம நம்பாம, அதுதான் சொல்லப்பட்டு அலங்கம் கட்டப்படும் போது அது எதிர்ப்பு வந்தோன்னா அந்த அலங்கத்தை விட்டாங்க. அப்புறம் தேவன் அது கட்டு சொல்றாரு, கட்டி முடிக்கிறாங்க, தேவன் அதை ஆஸ்வதிக்கிறாரு. அப்போ என்ன சொல்லப்பட்டிருந்தாக்கா, அந்த ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 12:6 இடைவிடாமல் நம்புங்கள். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 12:6 10:57. ஓசியா 12வது அதிகாரம். அந்த வார்த்தை என்னை தொட்டனால நான் பலப்படுத்தப்பட்டேன். வார்த்தை நம்மளை பலப்படுத்தும், தேவனுடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். அந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வார்த்தை, இப்போது நீ உன் தேவனிடத்தில் மனம் திரும்பு. நம்ம காரியம் வாய்க்கதான், ஆனால் நம்ம தேவனத்தை மனம் திரும்பணும். தேவனத்தை மனம் திரும்பும் போது அவர் நமக்காக மனம் திரும்புகிறார். அவரும் சொல்றாரு, நான் மனம் திரும்புவேன், நான் சொன்னது செய்யாதபடி நான் மனம் திரும்புவேன். உங்களுக்கு ஆண்டு சில கோபப்படுவார், அந்த கோபத்தை கூட மறந்து மனம் திரும்புவார். முதலாவது நம்ம மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பாம ஆண்டவர் எப்படி மனம் திரும்புவார் சொல்லுங்க. அதனால மனம் திரும்புங்கள் தான் சொன்னார். ஆண்டு முதலாவது வந்தோன்னு மனம் திரும்புங்கள் சொன்னார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சொன்னார். அப்போ இப்போதும் நீ உன் தேவனத்தை திரும்பு, தயையும் நீதியையும் கை கொண்டு இடையிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு இரு.
என்ன சொல்றது? தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு, தயவாகவும் இருக்குது, நியாயத்தையும் கை கொண்டு, இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டு இரு. இடைவிடாமல் நம்பு தேவனை. வார்த்தை அப்படிதான் சொல்லுது, இடைவிடாமல் நம்புன்னு. அடுத்த காரியம் என்ன சொன்னாக்கா, அந்த வார்த்தை நான் நம்பினோன்னு எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. நான் இடைவிடாமல் ஜபிக்க ஆரம்பித்தேன், இடைவிடாமல் நம்பினேன், இடைவிடாமல் தேவனை ஆராதனை பண்ணேன். நான் ரொம்ப கஷ்டப்படும் போது 2002 ஒரு மலை ஜபத்தை தொடங்கினேன். இன்னும் 20 வருஷம் ஆச்சு. அந்த மலை ஜபம் செய்ய செய்ய தேவன் எனக்கு எல்லா பொருளும் கொடுத்தாரு, எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துருக்காரு. எல்லாம் சொன்னாங்க, சமாதானத்தை கொடுத்துருக்காருங்க. பணமாக நினச்சிக்காதீங்க, சமாதானம் தான் பெருசு, அவருடைய தயவு பெருசு, அவர் கிருபை பெருசு. எல்லாரும் என்னை பார்த்து பணம் இருக்கதான் நினச்சிக்காதீங்க. தேவனுடைய இரக்கம் இருக்கு, தேவனுடைய கிருபை, அவர் ரட்சிப்பு இருக்கு. அதான் பெரிய காரியம். அப்போ இடைவிடாம உன் தேவனை நம்பிக்கொண்டு சொன்னார். நம்பிக்கை போச்சு. எனக்கு கூட பவுல் சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கை அறுத்து போச்சு, கடல் பிரயாணத்தை நம்பிக்கை போச்சு. பிழைப்போம் என்ற நம்பிக்கை போயிடும் சில பேருக்கு. ஆனா பிழைக்கக்கூடிய நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை எப்படி இருக்குன்னு, இடைவிடாம நம்புன்னு. ஜபம் எப்படி? இடைவிடாமல் ஜபம் பண்ணு. லூக்கா 18:1 சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிப்போம். லூக்கா 18:1 உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வேதத்தை படிக்கிறவங்க, சபைக்கு போகிறவங்க இருந்தாலும் சில காரியங்கள், உங்களுக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள் தேவனை வெளிப்படுத்துவார். இங்கே லூக்கா 18:1 வார்த்தை, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுமா? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறது சோர்வு வந்துடும், பலவீனம் வந்துடும், பிரச்சனைக்கு வரும். இருந்தாலும் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. இடாமல் ஜெபம் பண்ணும்போது அது நமக்கு நீதியாக எண்ணப்படும். தேவன் அது கேட்பார். அதுக்கு தான் சொல்கிறாரு, அது ஓமை சொல்கிறாரு. அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் பாருங்க. 2வது வார்த்தை, ஒரு பட்டணத்துக்கு ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியானமாக இருந்தான். எப்படி இருந்தான் பாருங்க. அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியானமாக இருந்தான். அந்த பட்டணத்துக்கு ஒரு விதையும் இருந்தான். அவள் அவனிடத்து போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டியது விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாட்களும் அவனுக்கு மனதில் ஆகிறது. ஜபத்துக்கு சிறு பதிலே வர வெகு நாட்கள் ஆகும். தியானம் ஜபம் பண்ணி என்ன பண்ண, பிசாசு தட்டு தான் 21 நாள் பொறுத்து தான் அந்த ஜபம் இறங்கிச்சு. கேபிடல் தூதர் அந்த ஜபத்தை கொண்டு வந்தாரு, தடைகளை நீக்கி. ஜபிக்கிறேன், தானியேல் 3 வேளை ஜபிக்கிறேன். அவனுக்கு விசேஷமான ஆவி இருந்தது. அவன் ஜபம் கேட்கப்பட்டது, பதில் வந்தது. பதிலை தடுத்துடுறான் பிசாசு வான மண்டலத்தில். அப்போ உங்க ஜபங்களுக்கு பதில் வந்திருக்கும். அது தடை உண்டு, அந்த தடையை உடைக்கணும். ஹல்லேலூயா. தானியேல் ஜபமே 21 நாள் பொறுத்து தான் அவனுக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க, தானியேல் 9, 10, 11 அதிகாரத்தில் அந்த வார்த்தை இங்க இருக்கு. நீங்க படிக்கும் போது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். அப்போ அவன் என்ன சொல்றான் சொன்னா, வெகு நாள் ஒரு அவனுக்கு மனதில் இருந்து பின்பு அவள், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தோம், இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறப்பட. எப்போதும் அங்க பார்த்த எப்போதும், இப்போதும் எப்போதும் ஜெபம் பண்ணு. எப்போதும் சொல்ற வார்த்தையை நான் முக்கியப்படுத்தி பேசுறேன். அவன் சொல்றான், எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடிக்கு என்னை அழுத்தாடு படிக்க இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். என்ன அதிசயம் பாருங்க. ஒரு மனுஷன் நியாயம் பண்றா, அப்ப தேவன் நியாயம் பண்ணாம விட்டுடுவாரா? நம்மள நீதி செய்யாம விடுவாரா? பதில் தராம விடுவாரா? விடமாட்டாரு. தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பின்பு கர்த்தர் அவனை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியை சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அதன்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுமாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தை நீடிய பொறுமையாய் இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்வாரு. பொறுமையா இருக்கணும். பொறுமையை சோதிப்பார். பொறுமை சோதிக்கப்படும். பதில் வந்தா கூட அந்த பதிலுக்கு வேண்டிய எல்லா அவனுடைய காரியங்கள் நடக்காது. தேவன் அந்த பதிலை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ இதுல என்ன இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் ஜெபத்தை விட்டுடுவாங்க.
தங்களுக்கு சில துன்பங்கள் வேதனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது ஜெபத்தை விட்டுடும். ஜெபத்தை விடக்கூடாது. அநேக காரியங்கள் இருக்குது, நீங்கள் கேட்டிருக்கீங்க. இடைவிடாமல் நம்புன்னு, இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஆராதனை. தானியேல் 6வது அதிகாரம், தானியேல் 6வது அதிகாரம். ஹல்லேலூயா. தானியேல் 6வது அதிகாரத்தில் வார்த்தை கவனிப்போம். தானியேல் 6வது 20வது வார்த்தை. தானியேல் 6வது அதிகாரம் 20வது வார்த்தை. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, அங்கே என்ன பண்ணுறாங்க, சிங்க கபியில் போடுறாங்க. தானியேல் தேவனுக்கு பயப்படுறவன், இந்த சிலையை வணங்கலை, ஒரு நம்பிக்கை. அவன் 3 வேளையும் ஜெபம் பண்ணுறான். ராஜா கட்டளை போட்டால் கூட தேவனை நோக்கி 3 வேளை ஜெபம் பண்ணுறான். நம்ம ஒரு வேளை ஜெபம் பண்ணுறதுக்கு சிரமப்படுறோம். கொஞ்சம் தேவனுக்கு இடம் டைம் கொடுத்து சோதனை பண்ணி நன்றி சொல்லி பாருங்க, பெரிய காரியம் கர்த்தர் செய்வார். அவர் சொல்ற, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாக தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராக இருந்தா என்று தானியேலை கேட்டான். இடைவிடாமல் நீ ஆராதிக்கிறப்பா, உனக்கு ஏங்கப்பா கர்த்தர் நன்மை செய்யல? கர்த்தர் நன்மை செய்கிறார், எவ்வளோ நன்மை செய்கிறார். இன்னைக்கு நம்ம ஜீவனோட வைத்திருக்காரு, 3 வேளை ஆகாரம் கொடுக்குறாரு, சமாதானத்தை தூங்குறோம், சமாதானத்தை எழுந்துக்கிறோம், நம்மளுக்கு நோய் நொடியை விளக்குகிறார். நமக்கு 8வது அறியாத பெரிய காரியங்கள் செய்துங்களே தான் இருக்காது. அதுக்காக கர்த்தர் செய்யல சொல்லக்கூடாது. இரவும் பகலும் நம்ம காக்கிற கர்த்தர், அவர் உறங்குவதில்லை. அதனால இங்க கேட்கிற ராஜா கேட்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேல் கேட்டான். அப்போது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, என்றும் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவே, உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். குற்றமற்றவனாய் காணப்பட்டான் தேவனுக்கு முன்பாக. எவ்வளவு நல்லவர் பாருங்க கர்த்தர். சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 119 சொல்றாரு, தானியேல் என்ன பண்ணாரு, 3 வேளை ஜெபம் பண்ணினான். சங்கீதம் 119 164வது வார்த்தை வாசம். உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாள் 7 தடவை உண்மை துதிப்பேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய நீதி நிமித்தம் நான் 7 முறை துதிப்பேன். ஒரு நாள் 7 முறை துதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக முறை மலைக்கு போய் ஜெபிச்சார், தனிமையில ஜெபிச்சார். ஏன் அவர் ஜெபிச்சாருனாக்கா, சரித்திரம் சொல்லுது, அவர் 95% தூங்க ஜெபிச்சார், ஜபத்தில் இருந்தார், உபவாசத்தில். கர்த்தர் நல்லவர். அவர் மட்டும் ஜெபிக்காமல் இருந்தார், அவரும் ஜெபித்தார், நாமும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. 1, இடைவிடாம ஜபம், இடைவிடாமல் நம்பிக்கொண்டு உன் தேவனை நம்பிக்கொண்டிரு, இடைவிடாம ஆராதனை, இடைவிடாம விசுவாசம். அடுத்தது பார்க்க போனாக்கா, அப்போஸ்தலர் 10:2 வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:2. அப்போஸ்தலர் அதிகாரம் 10:2. அப்போஸ்தலர் அதிகாரம் 10வது அதிகாரம் 2வது வார்த்தை. 10வது 2வது வார்த்தை பாருங்க. அந்த 1 இத்தாலிய பட்டணம் எனப்பட்ட பட்டணத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன்
செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தான் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவன் நோக்கி ஜபம் பண்ணி கொண்டே இருந்தான். பாருங்க, தான தர்மம் பண்றாரு, உதவி செய்யறாரு, ஜபம் பண்றாரு. சில பேர் ஜபமும் பண்றதில்ல, தான தர்மம் பண்றதில்ல, ஆண்டரை இடையிடையே விட்டுடுறாங்க. இடையிடையே ஜபம் நின்னது, இடையிடையே நம்பிக்கை போகுது, இடையிடையே ஆராதனை விட்டுடுறாங்க. அப்படி இல்லை. தேவன் அவர் சதாகாலம் உயிரோடு இருக்கார். சதாகாலம் உயிரோடு இருக்கிறவர், மறிக்கல, அவர் உயிரோடு இருக்கிற. உங்க ஜபம் மறிக்கக்கூடாது, உங்க நம்பிக்கை மறிக்கக்கூடாது, உங்க விசுவாசம் மறிக்கக்கூடாது, உங்க ஆராதனை மறிக்கக்கூடாது. உயிர் உள்ளதா இருக்குன்னு ஆராதனை, ஜபம் உயிர் உள்ளதா இருக்கு, உங்க நம்பிக்கையும் உயிர் உள்ளதா இருக்குன்னு. ஹல்லேலூயா. இதை குறித்து நான் என்ன சொல்லுச்சுனாக்கா, இந்த 10 அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 9வது அதிகாரம் 5வது வார்த்தை பார்ப்போம். முதல்ல 9:5 பார்ப்போம். 9:5 இயேசு நானே சொல்றாரு. அது அப்புறம் பார்க்கிறேன். இந்த 10வது அதிகாரத்தில் இந்த 10வது அதிகாரத்தில் 11வது வார்த்தை வாசிப்போம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. அப்போஸ்தலர் 9:11. அப்போஸ்தலர் 9:11. அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்போது ஜபம் பண்ணுகிறான். ஜபம் பண்றது கர்த்தர் பார்க்கிறாரு. நீ ஜபம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு, உன் ஜபத்தை கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஜபத்தை கேட்கிற மாமிசமான யாவரும் மனுத்து வருவார்கள். சங்கீதக்காரர் சொல்ற, ஜபத்தை கேட்கிறவரே. நான் கூட ஜபம் பண்ணி தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன், ஜபம் பண்ணி நல்லா இருக்கேன். இந்த ஜபத்தை குறித்து இன்னும் நான் பேசுறேன். ஆனா இப்போது சொல்றதுன்னா, இடைவிடாம ஜபம் பண்ணுங்க, இடைவிடாம நம்புங்க, இடைவிடாம ஆராதனை செய்யுங்க, இடைவிடாம விசுவாசமா இருங்க. சரி, இப்போ என்ன சொன்னாக்கா, இங்க சவுல் அனனியா கிட்ட பேசுறாரு, அனனியா சொன்ன தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு. அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவுக்கு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்போது ஜபம் பண்ணுகிறான். கர்த்தர் சொல்றாரு, யார் ஜபம் பண்ணல, யார் ஜபம் பண்ண கர்த்தருக்கு தெரியும். நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லிட்டு ஆகாஷ் சொன்ன, அவர் பார்க்கிறாரு, உன் ஜபத்தை கேட்கிறாரு. கர்த்தர் நல்லவர், ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இங்க 10:26 பேதுரு குறித்து சொல்லப்பட்டது. 10:34 இயேசுவின் ரத்தம் செய்யும். 10:26 பேதுரு அவனை நோக்கி தூக்கி எடுத்து எழுந்து, நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தை வந்து பணிந்து கொண்டானான். அப்போ பேதுரு அனுப்புற, அனனியா அனுப்புறாரு. பேதுரு சத்தியம் சொல்ற, அனனியா போய் பேசுறாரு, ஜபம் பண்றாரு, அவருக்கு அபிஷேக ஜபம். பேதுரு அனுப்புற, ரெண்டு பேர் அனுப்புறாரு. ஹல்லேலூயா. இங்க பேதுரு போய் என்ன பண்றாரு, பேதுரு போற உள்ளே பிரவேசித்த போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரு, நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். அப்படி எப்படி பாருங்க, தேவன் 31 சொல்றாரு, கொர்நேலியுவே, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தானதமம் தேவன் சன்னதியில் நினைவூட்டப்பட்டது. பாருங்க, நேர்த்தரப்பட்டது. ஜபங்கள், தியானங்கள், காணிக்க, தசம பாகம் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சன்னதிக்கு தெரியாம போகாது.
அதனால் ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கொண்டு இருங்க, இடையிடாமல் விசுவாசங்க பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்கிறேன். இங்கே இன்னொரு வார்த்தை, ரோமர் 4வது அதிகாரம், ரோமர் 4:211. ரோமர் 4வது அதிகாரத்தில் நான் சுருக்கமாக பேசுகிறேன், கேளுங்க. 4வது 17வது வார்த்தையில், அநேக ஜாதிக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசமாகிய மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவள் இருக்கிறவனை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக அழைக்கிறவரமாக இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனான இல்லாதவள் அழைக்கிறவன் தேவனும். தேவனுக்கு என்ன இல்லையோ அது அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. சரீரம் செத்து போச்சு, எல்லாம் கடந்து போச்சு. அப்பவும் தேவன் சொன்ன வாக்குதத்தை நிறைவேற்றினான் ஆபிரகாமுக்கு. இங்கே எனக்கு பிடித்த வார்த்தை என்ன சொன்னாக்கா, இல்லாதவளை இருக்கிறவனும் போல் அழைக்கிறவமாக தேவனுக்கு முன்பாக, இல்லாத இருக்கிறவனுமாக அழைக்கிற தேவன். அவர் சொன்னாவே உண்டாகும், அவர் சொன்னா போது உண்டாயிடும். ஹல்லேலூயா. சங்கீதம் 30 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டட நிற்கும் என்று சங்கீத 33 சொல்லப்பட்டிருக்கு. அவர் கட்டட சூரியன் நிற்கும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்தில். யோபு சொல்றார், அவர் கட்டளையிட்டால் தான் சூரியனை உதிக்கும், இல்லை உதிக்காது. கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக ரட்சிப்பது கட்டளையிட்ட தேவனை எப்பொழுதும் இதுதான் நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. இந்த ரோமன் 4வது அதிகாரத்தில் 18வது வார்ப்போம், உன் சன்னதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிக்கு தகப்பன் ஆவதற்கு நம்புவதற்கு ஏது இல்லாத அதை நம்பிக்கொண்டே விசுவாசனம். நம்பிக்கை இல்லை, நம்புவதற்கு ஏது இல்லை, வயசு இல்லை, சரீரம் செத்து போச்சு, சாராடைய கர்ப்பம் செத்து போச்சு, உன்னுடைய காரியங்களை செத்து கிடக்குதா, தேவனை நம்பு, உயிரடையும். உலர்ந்த எலும்புகள் உயிரடியுமா சொல்லி எசைக்களை கேட்டார். எசைகள் பார்த்து கர்த்தாவே நீர் அறிவீர் ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் நீ பேசுப்பா சொன்னார். அந்த உலர்ந்த எலும்பை பார்த்து பேச சொன்னாங்க, அந்த உயிரடைந்தது. தேவனுடைய வார்த்தை பேசும்போது, தேவனை துதிக்கும் போது, நம்பி இருக்கும் போது உன் காரியம் உயிரடையும். செத்து போன உன் காரியங்கள்லாம் உயிரடையும். ஹல்லேலூயா. இது உண்மை. அடுத்து பாருங்க, அவன் 19, அவன் விசுவாசம் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளதமாக இருக்கும் போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். கண்டது எண்ணி துன்பப்படுறத விட தேவனை எண்ணி சந்தோஷப்படுங்க, தேவனை துதிச்சு சந்தோஷப்படுங்க, தேவனை மகிமைப்படுத்த சந்தோஷப்படுங்க. ஐஸ்வரனும் சாக போகிறான், தரித்திரனும் சாக போகிறான். ஆனால் நீ தேவனை துதிச்சு சாகும்போது தேவனுடைய மடியில் இருப்பேன், தேவனை நினைச்சு. நீ தேவனை நினைக்காத போது நரத்துடைய மடியில் இருப்பேன். அவன் ஆபிரகாம் சொன்னா, நினைத்துக்கொள் பண்ணி நீ நல்லா இருக்க செய்யனா அந்த பண்ண புஷத்தை குடிச்ச எல்லாம் செய்த. அப்படி இல்லை, லாஸ்ட் என்ன பண்ணான், தேவனை நினைச்சு அவனுடைய வேதனை தேவனை நினைச்சான். கர்த்தர் நல்லவர். அதனால நமக்கு துன்பங்கள் இருக்கு, துயரங்கள் இருக்கு, பண கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருந்தால் கூட தேவனை துதிங்க. தேவன் மாற்றுவா, சிறுவிருப்பை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுக்கு இருக்கு. அடுத்தது பாருங்க, ரோமன் 4:20 தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சந்தேகம் நம்மளை கவுத்துடும். சந்தேகம் ஒரு பிசாசுடைய ஆயுதம். அவன் சந்தேகப்படாமல் விசுவாசம். அப்புறம் நம்மளால விசுவாசிக்க முடியல. உண்மையாக சந்தேகம் வந்தது நடுநிலை, அது மாமிசத்தில் ஒட்டி பிறந்திருக்கு. ஏன் அப்படி ஆச்சுனாக்கா, ஏவாள் கீழ்படியானால அந்த இச்சை நமக்குள்ளே வந்துச்சு. ஆதாமியாவுடைய இச்சை நமக்குள்ளே வந்ததுனால நம்ம கீழ்படியதில்லை தேவனுக்கு. சந்தேக புத்தி, நம்ப முடியாத தருணம், விசுவாசிக்க முடியாத ஒரு தருணம், ஆராதிக்க முடியாத ஒரு தருணம், ஜபிக்க முடியாத ஒரு தருணம். யார் இந்த பாவம்? ஆதாம் ஏவாள் இச்சித்தாங்க. புசிக்காத சொன்ன கனியை இச்சித்து புசித்தனால வந்த இந்த துன்பம் நம்ம சரீரத்தில் இருக்கு, சரீரத்தோட பிறந்தது. அதை நீக்க தான் ஜெபம் பண்ணு.
அது நீங்கள் போக தான் தேவனை நம்பிக்கொண்டு இருங்க, ஆராதனை பண்ணு, விசுவாசிக்கணும். கர்த்தர் நல்லவர். 21:4 ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை வல்லவனான. முழு நிச்சயம் வேணும். என்னை கொன்றுபட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். இந்த நிச்சயம் இருக்கான். எத்தனையோ சாட்சிகள், திரளான சாட்சி இருக்கு சொல்லிட்டு எபிரேயர் 1:3 சொல், திரளான சாட்சி. எங்க அந்த சாட்சி இருக்கு? எபிரேயர் 11 இருக்கு அவங்க சாட்சிங்க. எபிரேயர் 1:3 மேகம் போன்ற திரளான சாட்சி. அந்த மேகம் போன்ற சாட்சி எது? எபிரேயர் 11 அதிகாரத்தில் இருக்கு. அவங்க விசுவாசம் மறித்ததெல்லாம் யார் யார் விசுவாசம் தேவன் மேல, அதான் சாட்சி, திரளான சாட்சி. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற என்று முழு நிச்சயமாக நம்பிய தேவனை மையப்படுத்தி விசுவாச வல்லவனானான். 21 ஆகியால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுது. நீதி என்ன? விசுவாசம் தான் நீதி, நம்பிக்கை தான் நீதி, ஜபம் தான் நீதி. ஹல்லேலூயா. அடுத்தது 23 அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, நமக்காக எழுதப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுது, இடைவிடாம ஜபம் பண்ணுங்க, இடைவிடாம நம்புங்க. நான் எவ்வளோ ஜபம் பண்ணேன் பாஸ்டர், எவ்வளோ ஜபம் பண்ணேன், எனக்கு பதிலே கிடைக்கல, நான் கஷ்டப்படுறேன். உனக்கு கிடைக்கும். தேவன் இறங்கி உனக்கு அந்த பதில் தருவார். தாமதமாவதுன்னு நினைக்காத, அது நிறைவேறும். எசேக்கியேல் 13 இருக்கு, தாமதமானாலும் அவர் நிறைவேற்றுவார் காரியங்களை. ஹல்லேலூயா. அடுத்து பார்ப்போம். அதனால நமக்காக எழுதப்பட்டு இருக்குது. அதனால 24 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசம் நமக்கு அப்படியே எண்ணப்படும். மரித்தோர்ந்து எழுப்பின தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்க நம்புன்னு. நிறைய காரியங்கள் இருந்தாலும் வேதத்தை சொல்லப்பட்ட 3 காரியங்கள் நம்ம ஜபிக்கிறது பெருசு இல்லை, இடையிடாமல் ஜபிக்கணும். சில பேர் என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு 10 நாள் ஜபம் பண்ணி 2 நாள், அது இல்லை. தேவன் விரும்புகிற ஜபம், தேவன் விரும்புகிற தான தர்மங்கள், தேவனை நீ முழு நம்பிக்கையா நம்புறியா? நிச்சயமா. அப்படி உன் ஆராதனை நல்லா இருக்கா? உன்னுடைய விசுவாசம் உறுதியா இருக்கா? தேவன் பார்க்கிறாரு, ஜபம் பண்றதை பார்க்கிறாரு. சொல்றாரு, நீ போ. சவுல் சொல்றான், இப்ப ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். கொர்நேலி ஜபம் எப்போதும் ஜபம் பண்றான். அவன் தான தர்மங்கள்லாம் தேவனுடைய சன்னிதியில போய் ஏற்றிச்சு நினைவுபடுத்தினாரு. அதனால ஜபத்துக்கு பதில் வரல சொல்லிட்டு மனசாப்படாதீங்க. தேவன் பதில் தருவார். ரெட்டிப்பான காரியங்கள் செய்வார் தேவன். இடையிடாம ஜபம் பண்ணுங்க, இடையமா ஆராதனை பண்ணுங்க, இடையிடாம நம்புங்க, நம்பிக்கையில உறுதியா இருங்க, ஜபத்துல உறுதியா இருங்க, நம்பிக்கையில உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை காரியங்கள் வாய்க்க செய்வார். என்னுடைய சேனல்களை அநேக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தரீங்க. கண்டிப்பாக எங்களுடைய குழுவுடைய ஜபம்லாம் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் அநேக மலை மேலே ஜபிக்கிறதுனால உங்கள் காரியங்களுக்காக ஜபிப்போம். நீங்கள் எங்களுக்கு விண்ணப்பம் பண்ணல சொன்னா கூட நாங்கள் ஜபிக்க போது உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார் கர்த்தர். கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்று உங்களை கர்த்தருடைய நாமத்தை ஆசிரிக்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுத்தார். ஆமென்.